அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல் புதிய சேனல். நிறைய கதைகள் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சேனல். சிறுகதைகள், பெரிய சிறுகதைகள், குட்டி குட்டி சிறுகதைகள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா வரப்போகுது. கண்டிப்பா இதில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம இன்னொரு விஷயம் செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் நியூ சேனல் அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா இதுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேவா? கதைக்குள்ள போலாமா? இப்படித்தான் என் மனைவி, பகுதி 1. அந்த கதையை அவள்தான் முதலில் படித்திருந்தாள். அவள் என்றால் வேறு யாரும் இல்லை, என் மனைவி லட்சுமி. ஏங்க, இந்த கதையை படிச்சிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே என் அருகில் வந்தாள். எந்த கதை என்று கேட்டுக்கொண்டே கணிப்பொறி திரையிலிருந்து கண்களை விலக்கி ஏறிட்டு அவளை பார்த்தேன். அவள் கையில் ஒரு வார பத்திரிகை இருந்தது. நான் இன்னும் படிக்கல, இப்பதானே வந்திருக்கு, எந்த கதை சொல்லு. நான் சொல்லி முடிக்கும் முன்பே என் கையில் வார பத்திரிகையை திணித்துவிட்டு, இந்த கதையை உடனே படிங்க என்று உத்தரவு போட்டுவிட்டு அடுப்பங்கரைக்குள் போனாள். அப்படி என்ன சமாச்சாரம் இந்த கதையில இருக்கு? யோசித்துக் கொண்டே கணிப்பொறியை அணைத்தேன். அவள் காட்டிவிட்டு போன பக்கத்தை புரட்டி கதையை படிக்கத் தொடங்கினேன். கால்வாசி கதையை படித்த உடனேயே அவள் எதற்கு இந்த கதையை படிக்க சொல்லியிருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இருந்தாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி, இந்த கதையில் என்ன இருக்குன்னு இப்போ இதை படிக்க சொன்ன? அடுப்பங்கரையை நோக்கி கேட்டேன். என்ன இருக்கா? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க சொல்லிக்கொண்டே அடுப்பங்கரையில் இருந்து எட்டி பார்த்தவள், உங்களை போல பெரிய மனுஷங்க நிறைய இருக்காங்கன்னு தெரியுது என்று முகத்தை மேலும் கீழும் ஒரு விதமாக அசைத்துக் கொண்டே என்னை நோக்கி வந்தாள். பெரிய மனுஷங்க என்று அவள் குறிப்பிட்டது புகழ் மொழி அல்ல என்பது எனக்கு தெரியும். அது ஏளன மொழி. அவள் பாஷையில் அதற்கு இளிச்சவாயன் என்று பொருள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நான் ஒரு ஏமாளி என்பது அவளுடைய தீர்மானம். அதைத்தான் இப்பொழுதும் சுட்டி காட்டுகிறாள். அதற்கு வாய்ப்பாக அந்த கதையும் அமைந்துவிட்டது. வந்தவள் என் கையில் இருந்த வார பத்திரிகையை வாங்கி, கதையில் வந்திருந்த 10 பைசா வட்டி இல்லாம 10,000 சொலைய தூக்கி கொடுத்திருக்கிறது உங்களுக்கு கைமாத்த தெரியறதாக்கும் என்ற வரியை சத்தமாக வாசித்துக் கொண்டிருந்தாள். அது அந்த கதையில் வரும் நாயகனின் மனைவி அவனை பார்த்து கேட்பது. எல்லா மனைவிமார்களும் இப்படித்தான் இருப்பார்கள் போல என்று என் மனதுக்குள்ளே நினைவு ஓடிக்கொண்டிருந்தது. வாசித்து முடித்தவள், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உடனே உங்க மாசான முத்து அண்ணனுக்கு போன் போடுங்க என்று உங்க என்பதில் ஓர் அழுத்தம் கொடுத்து என் நினைவோட்டத்தில் வேகத்தடை வைத்தாள். உங்க என்பதில் அழுத்தம் கொடுத்தாள் என்பதற்காக மாசான முத்து அண்ணன் என்னுடைய நெருங்கிய உறவுக்காரர் என்று எண்ணிவிடாதீர்கள். அவர் ஒன்றும் என் உறவினர் இல்லை. குடியிருக்க வந்த இடத்தில் ஏற்பட்ட பழக்கம்தான். அது அவளுக்கும் தெரியும். ஆனாலும் அப்படி ஒரு அழுத்தம். அது அவள் சொன்னதை நான் கேட்கவில்லை என்பதை குத்தி காட்டும் உத்தி. செல்பேசியை கையில் எடுத்தேன். பதிவு செய்திருந்த மாசானமுத்து அண்ணனின் எண்ணை தேடி எடுத்து அழைப்பு பொத்தானை அழுத்தி காதருகில் கொண்டு போனேன். மாசானமுத்து அண்ணனுக்கு இந்த மாதிரி பல தடவை போன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பதால் தற்போது தொடர்பு கொள்ள முடியவில்லை. தமிழிலும் ஆங்கிலத்திலும் கனிவான குரல். காதருகில் இருந்து போனை நகர்த்தினேன். என்னையே பார்த்து கொண்டிருந்த என் மனைவி, தெரியுமே உங்க போன்னு தெரிஞ்சா எடுக்க மாட்டாரே, இந்தாங்க என்னோட போன்ல இருந்து போன் பண்ணுங்க என்று சொல்லி போனை நீட்டினாள். எடுக்காமலா? அப்படி ஒண்ணுமில்ல, தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றுதான் பதில் வருது. போன போடுங்க என்று லட்சுமி சொல்வது எத்தனையாவது முறை என்று நான் எண்ணி பார்த்தது இல்லை. ஆனால் அவளிடம் கேட்டால் 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன் என்பாள். அதோடு மட்டும் நிற்காமல், கூடவே எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு உரைக்காது என்று புகாரும் கூறுவாள். அப்படி என்னதான் பிரச்சனை என்று கேட்கிறீர்களா? அந்த கதையில் வருபவனை போல நானும் மாசானமுத்து அண்ணனுக்கு கைமாத்தாக 20,000 ரூபாய் கொடுத்ததுதான் பிரச்சனையே. லட்சுமிக்கு தெரிந்துதான் கொடுத்தேன். அவளுக்கு தெரியாமல் கொடுத்திருக்கலாம். எனக்கு அந்த புத்தி இல்லை. மனைவியிடம் எதையும் மறைக்க கூடாது என்று நினைப்பவன் நான். மாசானமுத்து அண்ணன் சரியில்லாத ஆளு. குடிச்சு எல்லாத்தையும் அழிக்கிறார்னு கேள்விப்படுறேன். அவருக்கு பணம் கொடுக்காதீங்க, வம்பா பணத்தை இழந்துருவீங்க என்று அவள் தடுத்தும் நான் அவள் பேச்சை கேட்காமல்
மாசானமுத்து அண்ணனுக்கு பணம் கொடுத்து விட்டேன். அதுதான் பிரச்சனை. கொடுத்தது கூட பிரச்சனை இல்லை, வாங்கிய பணத்தை அவர் திருப்பி தராததுதான் பெரும் பிரச்சனை. ஊருக்கு போகும்போது நேர்ல பார்த்து கேட்கிறேனே, போன் செய்யாமல் சமாளித்து விடலாம் என்று நினைத்தேன். நேர்ல போய் நீங்க கேட்டதெல்லாம் போதும், இப்ப போன் போட்டு கேளுங்க. அவள் விடுவதா இல்லை என்னை, நின்ற இடத்திலிருந்து நகருவதாகவும் இல்லை. இனிமேல் போன் பண்ணாமல் அவளிடமிருந்து தப்பிக்க முடியாது. மனதில் எண்ணிக்கொண்டே, ஏதோ சிக்னல் பிரச்சனை இருக்கும் போல, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி பார்ப்போம் என்றேன் நான். ஆமா, நீங்க போன் பண்ணி அவர் போன் எடுக்கிறத பார்க்கத்தானே போறேன் என்று சொல்லிக்கொண்டே சமையல் கூடம் சென்றவள் பாத்திரங்களை உருட்டத் தொடங்கினாள். அவள் என் மீது கோபத்தில் இருக்கிறாள் என்று எனக்கு புரிந்தது. அவள் கோபத்திலும் ஒரு நியாயம் இருப்பதாக எனக்கு பட்டது. பின்ன என்ன, ஆத்திர அவசரத்திற்கு கைமாத்து வாங்கிறது சகஜம்தான். அப்படி வாங்கினால் அதை உடனடியாக திருப்பி தர வேண்டாமா? அப்படி தராவிட்டால் யாருக்குத்தான் கோபம் வராது? என் ராசியோ என்னவோ தெரியவில்லை. என்கிட்ட கைமாத்து வாங்கினவங்க யாரும் திருப்பி தர்றதே இல்ல. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. எப்பவாவது வழியில பார்த்தா அண்ணே, ஐயா, சார்னு ஏதாவது ஒரு மரியாதை விழியை சேர்த்து உங்களுக்கு தரணும்னு தான் வச்சிருந்தேங்க, அதுக்குள்ள இன்னொரு முக்கியமான செலவு வந்துருச்சு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடுறாங்க. இப்படி பல பேருக்கு கைமாத்து கொடுத்து ஏமாந்திருக்கிறேன். அதுக்காக கைமாத்து கேட்கிறவங்களுக்கு கொடுக்காமலும் இருக்க முடியல. அது என்னோட இயல்பாகி போய்விட்டது. அதுக்கு பெருசா ஒன்னும் காரணம் இல்ல. ஒரு காலத்தில் அவசர செலவுக்கு பணம் இல்லாமல் 5 வட்டிக்கும் 10 வட்டிக்கும் கடன் வாங்கி நான் கஷ்டப்பட்டது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். பண கஷ்டத்தால் உண்டாகும் மன உளைச்சல் எனக்கு தெரியும். அந்த வழியின் விளைவே கூடுமானவரை நம்மால் இயன்ற சிறு உதவியை இப்படிப்பட்டவர்களுக்கு செய்வோமே என்ற இந்த கைமாத்து கொடுக்கும் பரோபகாரம். அதோடு மட்டுமல்ல, இறப்பது இழிவென்றும் கொடுப்பது உயர்வென்றும் சங்கப்பாட்டன் சொல்லி வைத்தது என் மனதில் பதிந்து விட்டதும் கூட காரணமாக இருக்கலாம். அதற்காக என் கையில் எப்பவும் பணம் புழங்குவது என்று நீங்கள் நினைத்தால் அதை போல பெரிய தவறு வேற ஒன்றும் இருக்காது. என்னிடம் அப்படியெல்லாம் பெருசாக பணம் ஒன்றும் கிடையாது. என் கையில் பணம் இல்லாவிட்டாலும் வேறு யாரிடமாவது வாங்கியாவது கொடுப்பேன். அது என்னுடைய பழக்கம். நான் கேட்டால் பணம் தர யாரும் மறுப்பதில்லை. ஏனென்றால் நான் உடனே திருப்பி கொடுத்து விடுவேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, எனக்கு பணம் கொடுத்தவங்க என்னை பார்க்கும் போதெல்லாம் எப்போ பணம் கிடைக்கும் என்று சட்டென்று கேட்டுடுறாங்க. எனக்கு இது ஒரு பெரிய அவமானமாகப்படும். அதுக்கு பயந்து உடனே கொடுத்து விடுவேன். நான் அப்படி யாரிடமும் கேட்பதில்லை. தருகிற போது தரட்டும் என்று இருந்து விடுவேன். நான் கொடுத்த கைமாத்து வராமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். கேளா கடன் பாழ்தானே. இப்படி நான் நினைத்துக் கொண்டிருந்த போது, என்னங்க, என்ன நினைப்போடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு? பணம் கொடுத்தது நினைப்பு இருக்குதா இல்லையா? இல்லனா இதையும் வங்கியில போல வராக்கடன் பட்டியல சேர்த்துட்டீங்களா? சமையல் கூடத்தில் இருந்து சத்தமாக கேட்டாள் அவள். நினைப்பில்லாம போகுமா? அதான் நீ அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கியே. சத்தமாக சொல்லாமல் மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். எங்கள் வீட்டுக்கு அடுத்த தெருவில் இருந்தவர் மாசானமுத்து அண்ணன். அவர் ஒரு நாள் என் வீடு தேடி வந்து, சார், என்னோட மகளுக்கு கல்யாணம் கூடியிருக்கு, அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நானும் யார் யார்கிட்ட எல்லாமோ கேட்டு பார்த்துட்டேன், பணம் புரளுகிற மாதிரி தெரியல. என் வீட்டு அடமானமா எழுதி தர்றேன், ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, கொஞ்ச நாள்ல நான் திருப்பி கொடுத்துறேன் என்று கண்கலங்க நின்றார். ஐயோ, என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது என்ன, நான் அப்படி ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்ல. அது மட்டும் இல்ல, அடமானம் வாங்குறதுலயோ வட்டிக்கு கொடுக்கறதுலயோ எனக்கு உடன்பாடே கிடையாது. கதையின் தொடர்ச்சி 2ஆம் பாகத்தில் வரும். நன்றி.